Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 372. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஓரு எல்லாத்தையும் கண்டமேனிக்கு கைமா பண்ணிட்டான். கடைசியில பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு 3 பேரு தான். அதுலயே கொஞ்சம் பயங்கரமா சண்டை போடுற ஆளு ஜோரோ மட்டும்தான். அவனை மட்டும் காலி பண்ணிட்டான்னா அவ்வளவுதான். இனி அவனை சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆவுன்னா கேவலமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு மட்டையாகிட்டானாமா. இதுக்கப்புறம் அவங்கள எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு திமிரு பார்த்தாலே நல்லா தெரியுது. ஏன்னா இவ்வளவு கலவரம் நடக்குது, யாருகிட்டையும் எந்த ஒரு அசைவும் இல்ல. இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் காலி பண்ண சொல்லி ஆர்டர் போடுவானா. உசோப்பெல்லாம் தொண்டையிலேயே அமிக்கு உள்ளுக்குள்ளேயே நடுங்கும். ஜோரோ மட்டும்தான் அவனை காலி பண்ணாம விடக்கூடாதுன்னு பயங்கர டரரா நின்னுட்டு இருப்பான். ஆனா அந்த ஒரு டம்முன்னு வரதுலயே தெளிவா தெரிஞ்சு போச்சு, இவங்க யாராலையுமே அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. உசோப்புகள்லாம் மண்டை காலியா இருக்காமா. என்ன ஐடியா பண்ணி ஜெயிக்கணும்னே சுத்தமா தெரியலன்னு புலம்பி தள்ளுவான். ஜோரோ நான் போய் சண்டை போட்டு ஓப்பனிங்க கிரியேட் பண்றேன், நீ அந்த விஷயத்த பண்ணிருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். பண்ணிருன்னு சொன்னா உசோப்பு என்னத்த பண்ணுவான். டேய் சொல்லிட்டு போடா, வாட் டு யூ மீன் கேட்பான். அவன் சொல்ல மாட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே அவன் அதத்தான் சொல்ல வரான்னு எதையோ நினைச்சிட்டு பாட்டு குடுகுடுன்னு ஓடுவானா. நமிக்கு ஒன்னும் புரியல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. இங்க ஜோரோ அடிச்சு புறந்து அவனை அட்டாக் பண்ண வேகமா ஓடுனா. அவன் கம்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து, அதுல இருந்து ஜம்ப் பண்ணி ஜோரோ எஸ்கேப் ஆகி அந்த 108 பவுண்ட் அட்டாக்கை யூஸ் பண்ண போறக்குள்ளேயே சட்டுன்னு அவன் வந்து மண்டைய வச்சே ஒரு அடி. அவ்வளவுதான், ஜோரோ அங்க இருக்க செவுத்துல போய் பதிஞ்சிருவான். அதுலயே அவனுக்கு கேர் ஆயிரும். அப்படியே முக்கிட்டு இருக்கும் போது விடுவான்னு பார்த்தா ஓங்கி குத்த வருவான். நல்ல வேலை ஜோரோ அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் அவன் அடுத்தடுத்து அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பான். இப்ப மட்டும் அவன் குத்து இவன் மேல டைரக்டா பட்டுச்சுனாலே போதும், கேம் இதோட முடிஞ்சது. இந்த உசோப்பு லூசு பைய என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அவன் அந்த சால்ட் மூட்டைய பெரிய சைஸ் உண்டிகோல்ல வச்சு இழுத்துட்டு இருப்பான். அட டைரக்டா அவனோட வாயில அடிச்சு அவனை பியூரிஃபை பண்ணிடலான்னு. பேட்டில் ஆஃப் த செஞ்சுரி கிரேட் மேன் யாருன்னு கேட்டா உசோப்ப தான்டா இந்த வருஷம் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பிடிச்சி இழுன்னு கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி இழுப்பான். இப்ப என்னன்னா அந்த ஓர் மூவ் பண்ணக்கூடாது அப்படி மட்டும் இருந்தானா கரெக்டா அவனை எய்ம் பண்ணி அடிச்சு பியூரிஃபை பண்ணிடலாம். இதை தெரிஞ்ச ஜோரோ என்ன பண்ணுவான், டே ஆப்ப குண்டா மண்டையா, சூரியன் உதிக்கிற வரைக்கும் நான் உன் கூட ஜாலியா விளையாட போறேன், எப்படியும் சீக்கிரமா உன்னைய காலி பண்ணி தான் ஆகணும், முடிச்சட்டுமான்னு கேட்பான். கெக்கோ மோரியாக்கு சிரிப்பா வரும். எதை யார் பேசணும்னு விவஸ்தையே இல்ல, தப்பிச்சு போறக்கே கஷ்டப்பட்டு கண்டபடி மூச்சு வாங்கிட்டு இருக்க, நீ எங்களை ஜெயிக்க போறியான்னு கேட்டா ஆமாம்பா, கண்டிப்பா காலுக்கடியில உன்னைய நசுக்க போறோம்னு சொல்லுவானா. ஜோரோ கத்திய நீட்டி, கொய்யால எனக்கு எப்ப கிவ் அப் பண்ணணும்னு தெரியவே தெரியாது, அதனால இந்த கொம்பு வச்ச ஒன்னிடா மாட்டேன்னு நான் ஜெயிக்காம விட மாட்டேன், இவனை இங்கேயே இப்பவே முடிச்சு காட்டுறேன்னு பயங்கர கெத்தா சொன்ன உடனே ஓரோட ஈகோவையும் டச் பண்ணிட்டான். அந்த கெக்கோ மோரியாவையும் பயங்கரமா சூடேத்தி விட்டான். இமீடியட்டா அவனை தரையோட வச்சு நசுக்குன்னு நசுக்கின்னு சொல்லுவானா. இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலைய விடாதீங்கன்னு பயங்கர ஹைட்டா ஒரு ஜம்பா போட்டு கம்னு ஓங்கி குத்த வருவான். நமி எல்லாம் ரொம்ப பீதி ஆயிருவா. ஏன்னா அவன் வர்ற வேகத்துல அடிச்சானா கண்டிப்பா ஜோரோ செத்துருவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா 2 கொரில்லா பவர் எடுத்து 2 கொரில்லா ஸ்லாஷை யூஸ் பண்ணி அவன் அட்டாக்க தடுப்பான். கொக்கா மக்கா அந்த இடமே காட்டுத்தனமா அதிரும். ஏன்னா அவன் வந்த வேகத்துக்கு நம்ம ஜோரோ தடுத்திருக்கான்ல, அதை தடுத்தது மட்டும் இல்லாம அவன் பவரை யூஸ் பண்ணி ஒரு தள்ளுவான். வந்த வேகத்துல அவன் கையை அப்படியே தசை மாறிடும். அப்படின்னா நம்ம ஜோரோவும் எந்த அளவுக்கு பவர் பாத்துக்குங்க. இதுல ஒரு காமெடி என்னன்னா வந்த வேகத்துல அவன் குத்தி டைவர்ட் பண்ணி விட்டதுனால கண்டமேனிக்கு போய் சொருகி கையை ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால கையை வெளியே எடுக்க கண்டமேனிக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்ல ஜோரோ அவன் கையை கண்டபடி வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். சோ ஒரு வழியா அவனை சேஃப்டியா லாக் பண்ணியாச்சு. இந்த டைம்ங்கும் போது அவன் வாயில சால்ட் அடிச்சா அப்படியே பியூரிஃபை பண்ணிடலாம். ஆனா உசோப் இன்னுமே வேலையை பார்க்கல. எங்க போனா அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அந்த ஒரு ஓங்கி குத்துவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப். ஏன்னா என்னதான் அவனுக்கு கத்திய வச்சு வெட்டினாலும் சரி கல்ல விட்டு அடிச்சாலும் சரி அவனுக்கு தான் வலிக்காதே. அவன் ஜோம்பி. ஜோரோ ஜம்ப் பண்ணி அடுத்த அட்டாக் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா அந்த ஓர் காணாம போயிருவான். எங்க போயிருக்கான்னு பாக்குறதுக்குள்ளேயே சட்டுன்னு பின்னாடி வந்து அவன் முட்டிய வச்சு ஓங்கி ஒரு அடி, அதுவும் ஜோரோவை செவுத்தோட வச்சு அடிச்சிருப்பான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜோரோவோட நிலைமைய தனியா சொல்லுமா என்ன. அப்படியே பேன்னு வாயில ரத்தம் தெறிக்க கையில வச்சிருந்த கத்தி எல்லாத்தையுமே விட்டுருவான். அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழே விழுந்த உடனே ஓருக்கு செம ஹாப்பி, நான் வின் பண்ணிட்டேன்னு. அப்ப நம்ம உசோப்பு கொல்ல காண்டாயி, டே ஓரு இனி நீ நோ மோரு இங்க பாடுறான்பா. எவன்டா வேணு திரும்ப போது கரெக்டா சால்ட் அவன் வாயில வச்சு ஒரே அடி. சால்ட் மூட்டை டைரக்டா அவன் வாய்க்குள்ள போய் அவன் டப்புன்னு முழுங்கிடுவான். அவ்வளவுதான், நம்ம உசோப்பு சாதிச்சிட்டான். அவனால நம்பவே முடியல. ஓருக்கு அவன் என்ன தின்னான்னு கூட தெரியல. ஆமா நான் என்னத்த முழுங்கினேன், எதையோ முழுங்கினே அப்படின்னு ஒண்ணு தெரியாம முக்கிட்டு இருப்பான். இங்க இந்த கெக்கோ மோரியா பதறுவான். அட சண்டால பயிலா இப்படி பண்ணிட்டீங்களேடான்னு. உசோப்புக்கு செம ஹாப்பி, நான் சாதிச்சிட்டேன், ஓர சால்ட்ட சாப்பிட வச்சுட்டேன், அவ்வளவுதான், இனி அவன் பஞ்சாயத்து ஓவருமா. கெக்கோ மோரியாவெல்லாம் கண்டபடி எரியும். இப்படி சால்ட்ட வச்சு அடிச்சா
ஜோம்பிஸ் எல்லாம் செத்து போவாங்கன்னு நமிக்கு தெரியாதுல்ல. அவ சால்ட்ட வச்சு அடிச்சா என்ன ஏதுன்னு கேப்பா. உடனே உசோப்பு என்ன மேட்டர் என்னன்னு தெளிவா சொல்லுவான். அவ்வளவுதான் ஓர் இதோட காலின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க ஊன்னு கத்துவான். அவன் வாய்க்குள்ள இருந்து ஷாடோ அப்படியே வெளியில வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லூஃபியோட ஷாடோ வெளியில வருது. இப்ப அவன் பியூரிஃபை ஆயிட்டு இருக்கான். இனிமேட் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு உசோப்பெல்லாம் சொல்லி குதிப்பான். அப்ப ஓரும் ஐயோ ஆத்தாடின்னு சொல்லி தொண்டையிலேயே அத்துவான். அத பார்த்து சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருந்த நம்ம உசோப்பு திடீர்னு ஷாக் ஆவான். என்னாச்சு, ஏன் ஷாக் ஆகுறான்னு பார்த்தா ஓரோட வாய்க்குள்ள இருந்து வந்தது லூஃபியோட ஷாடோ இல்ல, கெக்கோ மோரியாவோடது. அதுவும் வர்றவன் அந்த சால்ட் மூட்டையும் சேர்த்து வெளியெடுத்துட்டு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல, ஊத்திக்கிச்சு. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான் பாத்தியா. இப்ப என்ன பண்ணுவேன்பா? உசோப்புக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. பின்ன அவன் பாடிக்குள்ளேயும் செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஆளெல்லாம் வச்சிருக்கான்ல, இப்படி வேற காப்பாத்திட்டானா இனி அவன் பண்ற பில்டப் எல்லாம் தாங்க முடியுமா? முடியாது. மூக்க நோண்டிக்கிட்டே வேற லெவல்ல பில்டப் பண்ணுவான். நீங்க எல்லாம் முட்டா பாலுங்க, எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு தெரியாதா எங்கெங்க வீக்னஸ் இருக்கு, எப்படி எல்லாம் அவனை காப்பாத்தணும்னு. இதுக்கப்புறம் எல்லாம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, என்னோட கடைசி ஹோப்பும் போச்சுன்னு சொல்லுவானா. அப்ப அந்த டோப்பல் மேன் சால்ட்ட தூக்கிட்டு வீசுவான். உசோப் மேல பட்டு திருச்சடிச்சு வந்து விழுவான். இதுல என்ன ஆகும்? அந்த சால்ட் பொட்டெல்லாம் டேமேஜ் ஆகி உள்ள இருக்கிறது எல்லாமே கொட்டிடுமா. ஐயோ இத ப்ரூக்கு கஷ்டப்பட்டு நமக்காண்டி கொண்டு வந்தானேன்னு சொல்லி வாருன்னு வாரி அள்ளிட்டு கிடப்பான். இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் இது மட்டும் தான். இதையுமே இப்படி உடைச்சு கொட்டி விட்டான்ல, அதனால அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனை விட மாட்டேன், அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு வாய மூடாம கத்திட்டே கிடந்த உடனே கம்கம்னு சொல்லுவான். அப்பவே தெரிஞ்சு போச்சு உசோப் அவன் பொழக்க போறான்னு. நமி பார்த்துட்டு பீதியாகி வேண்டான்னு கத்துவா. அவ்வளவுதான், உசோப்ப ஒரே மிதி. நமி எல்லாம் திருச்சடிச்சு வந்து விழுவா. அந்த ஒரு பையன் ஒரு மிதி மிதிச்சாலே அவன் தாங்க மாட்டான். அடுத்தடுத்து சக்கு 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 சக்குன்னு கேப் விடாம மிதிப்பான். நமியால தாங்க முடியல, வேணான்னு கதறுவான். ஆனா அந்த கெக்கோ முரியா அவன் டஸ்டா போற அளவுக்கு விட்டாத மிதிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பான். இப்ப மட்டும் லூஃபி வந்தான்னா என்ன ஆகும்? அது வரைக்கும் ஆடட்டும், அவன் முடிஞ்சான், இனி அடுத்து நமிதான். அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வந்து ஒரே மிதி. பாவம், அவளாலையும் எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? சும்மா நகுனக்கடின்னு நசுக்குன்னு நசுக்குவான். இவன் நல்லா ஏத்தி விடுவான். மிதி மிதி நல்லா மிதி. நெசுங்கி சாணியாயி காத்தோட காத்தா கரையிற வரைக்கும் மிதி. நம்மளை எதிர்த்தா இதுதான் நிலைமை. இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மிதி. யாருமே திரும்பி வரக்கூடாது. ஏன் அவங்கள யாரு பார்த்தாலும் இவங்க மனுஷங்களான்னு கேட்கற அளவுக்கு டவுட் ஆகணும். அந்த அளவுக்கு மிதின்னு உசுப்பேத்துவான். அவனும் சக்கு 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 சக்குன்னு போட்டு மிதிச்சு தள்ளுவான். அவ்வளவுதான், இனி லூஃபி வந்தான்னா இவங்க எல்லாத்தையுமே சுரண்டி தான் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தா அப்பதான் லூஃபி அங்க வந்துட்டான். வந்தவன் டே ஜெயண்ட் யார போட்டுடா மீச்சிட்டு இருக்கேன்னு கேட்பான். எவன்டா அவன் புதுசான்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். இங்க நம்மால டோட்டலாவே டிஃபரெண்டா இருப்பான். அவன் ஓர பார்த்து உன் காலுக்கடியில ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, எதுக்கு இப்படி வெட்டியா போட்டு கூச்சிட்டு இருக்காமா? என்னடான்னா உசோப்பையும் நமியையும் லூஃபி காப்பாத்திட்டான். பாடிய பார்த்தாலே தெரியுதுல நம்மால எப்படி இருக்கான்னு. உசோப்ப ஓங்கி மிதிக்கும் போதே வந்து காப்பாத்திட்டான் போல. அப்படின்னா அவன் மேல மிதியே படல. நீங்க யாரு என்னன்னு தெரியல, எங்களை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றியும்பானா. ஓர் பார்த்துட்டு யாரா நீ புதுசா களத்துல இறங்கி இருக்க, உன் பேர் என்னன்னு கேப்பான். நான் தான்டா மங்கி டி லூஃபின்னு சும்மா கெத்தா சொல்லுவானா. அப்படியே சக்கு 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 சக்குன்னு நாலு பக்கமும் கேமராவை வளைச்சு காட்டுவாங்க. ஆளு பார்க்க படு பயங்கரமா இருப்பான். இது லூஃபியான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதறுவாங்க. அவன் கெக்கோ மோரியாவை பொழக்காம விட மாட்டேன்னு கொலை வெறியில லுக்கூறதோட அவன் ஆளை பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் மிரண்டுருவாங்க. நல்ல வேலை அவன் வந்ததுனால்தான் உசோப்பு நமியும் தப்பிச்சாங்க. இல்லன்னா தரையில சப்பி இருப்பாங்க. அப்புறம் தோசை மாதிரி சுரண்டி தான் எடுக்கணும். நமி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா இது லூஃபின்னு. ஆனா உசோப்புக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. கொஞ்சம் அங்க அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது லூஃபி மாதிரி தான் இருக்குது. நிஜமாவே இது நீதானாடான்னு கேட்டுதான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அவன் பேசுற விதம், அவனோட லுக்கு எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஒரே குழப்பம். அவங்கள விட அந்த கெக்கோ மோரியா தான் செமையா குழம்பி போயிருவான். இவன் திடீர்னு இப்படி மாறிட்டான், உடம்புல வேற ஏதாச்சும் பவர் இருக்குதான்னு வேற டவுட் ஆகும். இங்க நம்ம லூஃபி அவங்க ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டுட்டு அவன் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டானு விசாரிப்பான். ஆமா, எல்லாத்தையுமே போட்டு பொல்லன்னு பொலந்து கட்டிட்டான். அத்தனை பேருமே ரத்த கலரியோட கிடக்குறாங்கன்னு சொன்ன உடனே சரி ஓகே, இனிமேட்டு யாரும் குறுக்கால வராதீங்க, எல்லாம் 2 ஸ்டாப் பேக்ல போங்க, ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல பாடி வரும், குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுமா. உசோப்பு தான் பதறுவான். அட லூசு பல்லே, நீ யாருகிட்ட மோதுறன்னு தெரியுதா? அது ஒரு ஜோம்பி, அதுவும் உன்னோட ஷேடோ வச்ச ஒரு ஜோம்பி. அது மட்டுமா, உன்ன மாதிரியே அவனால ஸ்டெச்சும் பண்ண முடியுது, உன்ன மாதிரியே நல்லா சேட்டையும் பண்ண முடியுது, அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுப்பான்னு சொல்லுவான். இங்க கெக்கோ மோரியாக்கு ஷாக்கா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன, அவனையும் நசுக்கடா ஒரு பாத்துக்கலாம் பானா. உடனே ஒரு ஓகே மாஸ்டர், இவனை பிதிக்கிறேன்னு கம்கம்னு சொல்லி கைய பின்னாடி எடுப்பான். நார்மலா இழுத்து அடிச்சாலே அடி இடி மாதிரி இருக்கும். இதுல கையெல்லாம் ஏதோ மிஷினை சுத்தின மாதிரி சுத்திக்கிட்டு இழுப்பான். அப்படி கிருன்னு அவன் சுத்தத பார்த்துட்டு இங்க உசோப்பு நடுங்குவான். ஐயோ என்னென்னமோ பண்றானேன்னு. ஏன்னா அடிச்சானா கண்டிப்பா காலின்னு அவனுக்கே நல்லா தெரியும். அப்படி ஓங்கி ஒரு குத்துவான். அவ்வளவு வேகமா குத்துனத லூஃபி ஒத்த கையில அசால்ட்டா தடுத்துருவான். அவ்வளவுதான், அத்தனை பேருமே ஒரு செகண்ட் மிரண்டுருவாங்க. நம்ம ஆளுக மட்டும் இல்ல, கெக்கோ மோரியாவே மிரண்டுருவான். பின்ன ஓரோட இவ்வளவு பவர்ஃபுல்லான பஞ்ச அசால்ட்டா ஒத்த கையில ஒருத்தன் தடுத்தான்னா அதுவும் தம்மா கூண்டு இருந்துகிட்டு பீதி ஆகத்தானே செய்யும். இல்ல நம்மளு தெளிவா சொல்லிருவான், லூஃபிங்கிறவன் ஒரே ஒருத்தன் தான்டா, அதுவும் நான் மட்டும்தான். இந்த வாங்கிக்கன்னு ஓங்கி
ஓங்கி வாயிலேயே ஒரு குத்து, அப்படியே ரத்தம் திரிய திரிச்சிருவான். அதுவும் நார்மலானா பரவாயில்ல, அப்படியே பிளையிங்ல போவான். எல்லாம் என்னடா ஓரையே ஒருத்தன் பேர்டு மாதிரி பறக்க விட்டுட்டான், அவன் நம்ம கிட்ட தாண்டா வரான்னு சொல்லி அத்தனை சோம்பிஸும் ஓடுங்கடான்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. அவன் அப்படியே பர்த்னு தலையில வந்து விழுவான். இங்க எல்லாருமே மிரண்டுருவாங்க. புஷ்அப் பார்த்துட்டு, டியூட் என்ன டியூட் செதற தேங்காய் மாதிரி செதற விட்டுட்டே, நிஜமாவே நீ லூஃபி தானா, என்னால நம்ப முடியலப்பா, என்ன அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அந்த டைம் நம்மால மேல இருந்து ஒரு ஜம்ப் மட்டும் தான் போடுவான். அப்படி அவன் ஜம்ப போட்டதுக்கே அந்த இடம் பள்ளமாயிரும். அப்புறம் அடி வாங்கின ஓர் அப்படியே டயர்ல எந்திரிப்பான். அந்த டைம் ஜம்ப் பண்ணி வந்து அவன் கொம்போட புடிச்சு அப்படியே தலையோட வச்சு தரையில ஒரே அடி, கீழே அடிச்சதுல காலுகையெல்லாம் மேல பிச்சுக்கும். என்ன நடக்குதுங்க, இது நிஜமா கனவானி உங்க ரெண்டு பேரும் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப கீழே சில பேர் அவன் ஓர போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். இதுதான் நம்ம சான்ஸ், சீக்கிரமா அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இது யாரா புதுசான்னு பார்த்தா அந்த மேரேஜ் ப்ரொபோசல் லோலா இருந்தால அவளோட க்ரூ மெம்பர்ஸ் தான். நம்ம ஆளுகள தான் தேடி கண்டுபிடிப்பாங்க. எல்லாருமே அன்கான்சியஸா இருக்கத பார்த்துட்டு உடனே சேஃபான ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. இங்க இவங்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன இத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே ஜோம்பியா இருப்பாங்களோன்னு ஒரு பீதி. ஒருவேளை ஜோம்பி கையில இவங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் மாட்டினாங்கன்னா என்ன ஆகும், அவ்வளவுதான் பிச்சு பிணைஞ்சு வச்சிருவானுங்க. அதனால அவங்கள காப்பாத்தணும்னு இவங்க ஒரு சைடு பதறுவாங்க. அங்க லூஃபி அடி எல்லாம் இடி மாதிரி இறங்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஓரால எல்லாம் எதுவும் பண்ண முடியல, கேப் விடாம லூஃபி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த இந்த ஜோம்பிஸ் எல்லாம் மிரண்டு போய் தான் பாப்பானுங்க. நிஜமாவே அவ்வளவு பெரிய ஆளை இந்த தமா குண்டு பைய போட்டு பொழந்துகிட்டான்னு. லூஃபி முடியெல்லாம் புடிச்சு அந்த ஓரை தூக்கி அடிக்கிறதுல உள்ள இருக்க கெக்கோ முரியாக்கெல்லாம் அப்படியே ஆடி போயிடும், ஊடு கட்டி அடிச்சுட்டு இருப்பான். இங்க ஜோம்பிஸ் எல்லாத்துக்குமே அள்ளு விடும். ஏன்னா அந்த முரியா பைய ஓரோட வயிற்றுக்குள்ள இருக்கான். அவன் தான் இந்த த்ரில்லர் பார்க் ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருந்தவன். அதுவும் ஒரு அல்டிமேட் ஜோம்பி கூட இருக்கும்போது இப்படி நடக்குதுன்னா இது என்ன நிஜ மாதிரியா இருக்கு, கண்டிப்பா ஒரு ஜோக்கு மாதிரி தானே இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஓருங்கிறவன் ஒரு லெஜெண்டரி வில்லன். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவனை டெவிலும்பாங்க. அது மட்டும் இல்லாம கெக்கோ மோரியா 7 மார்லாட்ஸ்ல ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேத்தையும் ஒத்தால நின்னு துவன்னு துவைக்கிறதா இவங்களால நம்பவே முடியல. லூஃபி அங்க புடிச்ச முடிய விடவே இல்ல, சுத்துன்னு சுத்தி துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சுக்கிட்டு இருப்பான். இங்க இவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கனவு மாதிரி இருக்கும். அப்படி என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த லோலா கிட்ட விசாரிப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாத்தி மேட்ட சொல்லுவாங்க, லூஃபிக்குள்ள 100 ஜோம்பி இருக்குன்னு. இப்ப என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அவன் மட்டும்தான். சன்ரைஸ் வரதுக்குள்ள அவன் எப்படியாச்சும் அவனை காலி பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த பவரும் ரொம்ப நேரத்துக்கு நிக்காதே, வெறும் 10 நிமிஷம் தானே, இன்னும் சொல்ல போனா ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள அவன் கெக்கோ மோரியாவை காலி பண்ணாதான் இவங்க எல்லாரோட ஷேடோவுமே திருப்பி இவங்களுக்கு வரும், இவங்களும் சன்ரைஸா முழுசா பார்க்க முடியும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரத்துல சூரியன் வெளியில வரும், அம்புட்டு வரும், காத்தோட காத்தா கரேஞ்சு போயிருவாங்க. சோ இப்ப நம்ம நைட்மேர் லூஃபி மேல நம்பிக்கை வச்சுதான் எல்லாருமே வெறி கொண்டு வெயிட்டிங்ல இருக்காங்க, எப்படியாச்சும் ஜெயிச்சிருவான்னு. அங்க அவனும் சும்மா சொல்லக்கூடாது, சுத்தி தான் அடிப்பான். அவன் அடிக்கிற அடியில ஓருக்கு பல்லு பகடெல்லாம் பேந்துரும். ஏன்னா தூக்கி மேன்ஷன்ல தான் அடிப்பான். அப்படி அடிச்சால அந்த ஓர் மட்டையாயிட்டான் போல. ஆனா இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இன்னொரு வார்லாட் அங்க நின்னுட்டு இருக்கானே கும்மான்னு ஒருத்தன், அவன் இதெல்லாத்தையுமே லைவா பாத்துட்டு தான் இருக்கான். இப்ப அவனும் ஹெல்ப் பண்ண வந்தானா நம்மளுக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து தானே. சோ எல்லாம் அப்படியே வாய பழந்துகிட்டு ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த ஓர் மறுபடியும் எந்திரிச்சிருவான். என்ன கொஞ்சம் பயங்கர கேரா தான் இருக்கும், கேப் விடாம அடிச்சிருக்கான்ல, என் மேலேயே கைய வச்சிட்டில, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு கம்னு கைய பின்னாடி இழுத்து புல்லட்னு சொல்லி ஓங்கி அடிக்க வருவானா. அந்த டைம் லூஃபி கத்தி எடுத்து ஒரே போடு, அவ்வளவுதான் பாதி பாடி வெட்டி உள்ளுக்குள்ள இருந்து ரத்தம் குபுன்னு வரும். எக்கோ முரியாவால நம்பவே முடியல, எப்படி திடீர்னு லூஃபி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனான்னு. இப்ப இவனும் அந்த ஓரோட வயிற்றுக்குள்ளே இருந்தானா கண்டிப்பா அவனோட சேர்த்து இவனும் காலி ஆயிருவான். சட்டு புட்டுன்னு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கம்னு ஒரு சவுண்ட், என்னதுன்னு பார்த்தா லூஃபி ஒரு ஜம்ப போட்டு ஓங்கி அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. அவன் அடிச்சல ஓரோட சேர்த்தி பேக்ல போவானுங்க. அவ்வளவுதான் அந்த ஓர் அடங்குவான்னு பார்த்தா அப்பவும் அடங்காம கம்னு சொல்லி காலை மேல தூக்கி ஓங்கி அடிக்க வருவான். லூஃபி அவன் பாடி ஃபுல்லா காத்து இழுத்து அவன் அட்டாக் பண்ணத ரிவர்ஸ்ல போய் தடுத்துருவான். அந்த ஓர் பயிலுக்கு அள்ளு விட்டும், என்ன இப்படி தடுக்கிறான்னு. அந்த டைம் கெக்கோ மோரியா மூஞ்ச பாக்கணுமே, ரத்தம் வலிஞ்சு பைய பேனி கிடப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி டைரக்டா சண்டை போட்டதில்ல போல, ஆளுங்களை ஏவி விட்டே பழகிட்டான். இப்ப டைரக்டா அடி வாங்கின உடனே பயிலால தாங்க முடியல. அதுக்கப்புறம் லூஃபி அடிப்பான் பாக்கணுமே, அடி ஓருக்கும் அடி விழும், அதுக்குள்ள இருக்க அந்த கெக்கோ மோரியாவுக்கும் அடி விழும். ஒக்காமக்கா கேப் விட்டாம குமுறு எடுப்பான். அப்படியே நகர்ந்துட்டு வந்தவன் நேரா மேன்ஷன்ல வந்து பாத்துன்னு விழுவான். இப்படி ஒரு சண்டையை பார்த்தா எல்லாரும் வாய பொழக்கத்தானே செய்வாங்க. சுத்தி காட்டுறாங்க, எல்லாம் லூஃபி அடிச்ச பார்த்துட்டு உறைஞ்சு போய் தான் நிப்பாங்க. என்ன இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு லூஃபி அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விழுவான். அவன் பாடியில இருந்து அந்த 100 ஷேடோஸுமே டப்புன்னு வெளியே போக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், அப்படி போனவனே பையன் நார்மல் ஆயிருவான். இத பார்க்கும்போது அத்தனை பேத்துக்குமே கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான். அவங்களோட ஒரே நம்பிக்கையான லூஃபி அவங்க நினைச்ச மாதிரியே ஓரையும் மோரியாவையும் தோக்கடிச்சிட்டான். எல்லாரும் அவங்க ஷேடோஸ திருப்பி எடுத்துக்கலாம்ல, பண்டிகையை கொண்டாடுகளே அப்படின்ட்டு ஓரு கெக்கோ மோரியா லூஃபின்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அம்புட்டு வருமே பேன்னு மயங்கி கிடக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.